இந்த யுத்தத்துல முதல் காணாமல் போறது உண்மைகள் என்று சொல்வார்கள். பாகிஸ்தான் இந்தியா யுத்தத்துல காணாமல் போன உண்மைகள் என்ன, சொல்லப்பட்ட பொய்கள் என்ன? குண்டு போட்டால் ரெண்டு பக்கத்துல இருந்து போடுறார்கள், காஷ்மீர் மக்கள் தங்கடே என்று சொல்லிக் கொண்டு குண்டு போடுறது அவங்க தலையெல்லாம் போடுறாங்க. கடைசியில நீங்க ரெண்டு பேரும் உண்மையாக காஷ்மீர் மக்களை உங்களோட மக்களாக ஏற்றுக்கொண்டிருந்தது பொய். பிராந்திய போலீஸ்காரனா தன்னை காட்டிக்கொள்றதுக்காகத்தான் இந்தியா ஒரு வலிந்த தாக்குதலை நடத்தி இருக்கா. இதுல மனுஷன் கையில போல் இருக்கு, அவன் அடிக்கவனுக்கு அடிப்பான், சில பிள்ளையான் அடிப்பான். அது வேற. இது குரங்கின் கையில போல் இருக்குண்டா இந்த லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டுக்கு போய் அந்த கேம்பெயின்ல இப்ப பொலிக்கெடுத்தீங்க. அப்படி இல்லை, பதட்டம் உருவாகிறதா இருந்தா இந்தியாவும் சைனாவும் தான் அந்த மோதல் தான் மிக மோசமாக வாய்ப்புகள் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சது இருக்கு. இந்தியாவுக்கு இது அமெரிக்காவுக்கு எந்த பங்குமே இருக்கு இல்லையா, அல்லது இவைகளுடைய ஒப்பந்தத்தை மீறி டொனால்ட் ட்ரம்ப் அந்த சமாதானத்தை முதலே அறிவிச்சிட்டார். இது வணக்க நண்பர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல சர்வதேச மற்றும் உள்ளூர் விவகாரங்கள் தொடர்பாக உரையாட உள்ளோம். இன்று நம்மோடு உரையாடுவதற்கு குறிப்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான நடந்த யுத்தம், அதில் மறைக்கப்பட்ட உண்மைகள், வெளிவந்த பொய்கள் போன்ற பல்வேறு விஷயங்களையும் கலந்துரையாடுவதற்கு உங்களுக்கு நன்கு அறிமுகமான ஆசாட்டிக் அமைப்பினுடைய செக்ரட்டரியட் ரவி சுந்தரலிங்கம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ரவி. வணக்கம் ஜெயவா. என்னென்றால் இந்த யுத்தத்துல முதல் காணாமல் போறது உண்மைகள் என்று சொல்வார்கள். பாகிஸ்தான் இந்தியா யுத்தத்துல காணாமல் போன உண்மைகள் என்ன, சொல்லப்பட்ட பொய்கள் என்ன? சிம்பிளா அப்படி சொன்னா கஷ்டம். இப்ப நாங்கள் இந்த பிரச்சனை சொன்னா பொதுவாகவே தளங்கள் அது ட்ரெடிஷனல் மரபு ரீதியான இன்ஃபர்மேஷன் தளங்களா இருந்தேன். இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியான்னு சொன்னேன். இன்றைக்கு அதுகள் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்களாலையும் அவையின் ட்ரோல்களாலையும் பாப்புலேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இது வேற கஷ்டம். அதை விட நாங்கள் வாலண்டியராகவே நாங்கள் போய் மலதீவியல் பக்கம் எடுக்கிறோம், எங்களோட இமோஷனல் வச்சுக்கொண்டு எங்களோட ஹிஸ்டரியில வச்சுக்கொண்டு. அப்ப முதலாவது நான் டிஸ்கிளைமரா சொல்லணும், இன்ஃபர்மேஷன் பப்ளிக் டொமைன்ல இருக்கிறத வச்சுக்கொண்டு இந்த மாதிரி கோத்து ஒரு கதை எடுக்கிறது எங்களுக்கு அது பெரிய விஷயம். அப்ப நீங்கள் உங்களுக்கு ஒரு செல்ஃப் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கோம். இல்ல விட வேலை கஷ்டம். அப்ப அப்படி செய்த பிறகும் சில வேலை பக்க சார்போட தான் தெரியும். ஆனா எங்களோட நோக்கம் பக்க சார்பம் இல்லைன்றதுக்காக சில விஷயங்களை நாங்கள் முன்கூட்டியே சிலதுல சொல்லும். அப்படின்னா என்ன பிரின்சிபிள் இருந்து நாங்கள் கதைக்கிறோம். இப்ப எங்களோட பிரின்சிபிள் எடுத்தோம் என்றால் இப்ப என்னத்தை பாக்குறோம், இந்த மனிதர்கள், அதாவது நாங்கள் இலங்கை தமிழ் மக்கள் அல்லது ஈவன் தமிழ்நாட்டு மக்கள், காஷ்மீரி மக்கள், குர்டிஷ் மக்கள், பலஸ்தீனியன் மக்கள், இப்படி சின்ன அமேசன் இந்தியன்ஸ் என்று சொல்ற சின்ன சின்ன டிரைபுகள், அது ஆப்பிரிக்கால இருக்கிற எந்த சின்ன டிரைபுகளும், இவர்கள் எல்லாரும் என்ன மாதிரி மெஜாரிட்டியனிசத்துக்குள்ள ஆண்மைக்குள்ள ஆப்பிட்டு இதஞ்சு போகிறார் என்றதுதான் முதலாவது கவனம் எங்களுக்கு என்ன பொறுத்த. என்ன பிரச்சனை அந்த தவிக்குள்ள இருந்தான் பாக்குறேன். இந்த வளவோட இப்ப வரவென்று கேட்டோம்னா நாங்கள் சொல்றோம் ஹியூமானிட்டி, அதாவது உலகம் முழுக்க இருக்கிற யாது முறை யாவரும் கேள்வி அடிப்படை தத்துவத்துக்குள்ள இருந்து நாங்கள் பார்க்கிறோம். இப்ப உண்மை போய் என்று எடுத்தோம் என்றால் இப்ப நீங்கள் என்னென்னு பாக்குறத உடனே பதில் சொல்லலாம். ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கு. ஒன்று டாக்டிக்கலாக இருக்கிற பிரச்சனை, அதாவது பேட்டில் ஃபீல்ட் இன்ஃபர்மேஷன். ரஃபால் விழுந்துதா, பாகிஸ்தான் முதல் நாள் வெண்டுதா, இரண்டாம் நாள் வெண்டுதா, அல்லது இந்தியா வெண்டுதா, இதுகள் டாக்டிக்கல். இரண்டாவது கேந்திரம், ஸ்ட்ராட்டஜிக்கல், அதாவது என்னத்தை எதிர்பார்த்து செய்தார்கள் ரெண்டு பகுதியில இருந்து யாரும் என்னத்தை கடைசியில முடிச்சார்கள், அது முடிவில என்ன கையில உண்மையாகவே கிடைச்சிருக்கு என்று கேட்டு பார்க்கறது முக்கியம். அப்ப இப்ப நாங்க டாக்டிக்கல் என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது இவ்வளவு காலமும் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் டாக்டிக்கலாகவும் டெரரிசத்தை பாகிஸ்தான் பாவிக்கிறதுல ஒரு அமைச்சம் இல்லை. எங்கேயும் அது ஆப்கானிஸ்தான்ல சரி, இந்தியாவில சரி, சுத்தாடர்ல சரி பாவிச்சதுன்றதுல அதை நான் சொல்ல தேவையில்லை. அவன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்ப பப்ளிக்கா சொல்லுவார். நீங்க பார்த்திருப்பீங்க பல இன்டர்வியூல அவர் ரிப்பீட் பண்ணிக்கிறார், CNN இன்டர்வியூல அது வேணும் ரிப்பீட் பண்றார். ஆனால் அவர் ஒரு டிஸ்கிளைமரோட சொல்றாரு. அவர் சொல்றாருன்னா 30 வருடங்களா 3 decades ஆக நாங்கள் வெளியாருக்காக டெரரிசத்தை எதிர்ப்போம். வெளியாறுகள் சொல்லி போட்டு அதை குறிப்பிட்டு சொல்ற வெஸ்டுக்கும் அமெரிக்கா குறிப்பா சொல்லி போட்டு சொல்ற வெஸ்டுக்கும் பிரிட்டனுக்கும் செய்திருக்கிறோம். இந்த இது நீங்கள் பப்ளிக் டொமைன்ல இருக்கு. அப்ப பப்ளிக் டொமைன் தான். அதை விட உங்களுக்கு தெரியும், ஹிஸ்டாரிக்கலாக காஷ்மீர் பொசிஷன் எடுத்தோம் என்றால் காஷ்மீரை இந்தியா ரெண்டு துண்டா பாக்குது, பாகிஸ்தான் ஒரு துண்டா தான் பாக்குது. அந்த ஒரு துண்டா தண்டி என்று சொல்லுது. ஆனா காஷ்மீர் மக்கள் அது சொல்ல இல்லை. மக்களுக்கு பிரிஞ்சு போற உரிமை உடுக்கு என்று கத்தி கொண்டாலும், அதாவது அங்க ஏதாவது 1947 ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் போட்ட UN டிக்ளரேஷனை திருப்பி கோட் பண்ணாலும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்றோம் என்று ஒரு வாரம் சொல்றது கிடையாது. அதாவது பாகிஸ்தான் காஷ்மீர் மக்கள் பிரிஞ்சு போறதுக்கு உரிமை உண்டு, பாகிஸ்தான்ல இருந்து கூட எட்ட உரிமையை அவள் ஏற்றுக்கொள்றது. அப்ப இந்த பிரச்சனைக்குள்ள
காஷ்மீர் மக்கள் யாருன்ற கேள்வி ரெண்டு பக்கம் தான் இருக்கு. இப்ப குண்டு போட்டால் ரெண்டு பக்கத்துல இருந்து போடுறார்கள் காஷ்மீர் மக்கள் தங்கடே என்று சொல்லிக்கொண்டு குண்டு போடுறது அவங்க தலையெல்லாம் போடுறாரு. கடைசியில நீங்க ரெண்டு பேரும் உண்மையாக காஷ்மீர் மக்களை உங்களோட மக்களாக ஏற்றுக்கொண்டுன்றது போய் அது கஷ்டம். இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். இப்ப பிரச்சனைன்னு சொன்னா டெரரிசம்ன்றத இந்தியாவுக்கு எதிராகவோ அல்லது மற்றவைக்கு எதிராகவோ தாங்கள் பாவிக்கிறார்கள் என்றது உண்மை. இப்ப இந்தியா பாவிக்காவிட்டதோ பாவிச்சிருக்கு. இல்லாவிட்டால் எங்களுக்கு ஆயுதங்களை தந்து இலங்கையில தங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ரீசனுக்காக உண்மையா செப்பரேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண இல்ல அதுங்களுக்கு தெரியும். ஆனால் சில காரியங்களை சாதிக்கிறதுக்காக எங்களை பாவிச்சு எங்களை பிறகு முடிச்சதும் ஒரு டெரரிசம் தான். அப்ப இப்ப இந்த பிரச்சனை வந்து இந்தியா செய்யலன்னு சொல்றதும் போய் பாகிஸ்தான்ல 200 பேர் கொல்லப்பட்டதுக்கு ஒரு பதிலடியாகவும் இது பார்க்கப்படுது. இந்தியாவில் அடிச்சதுக்கு இந்தியாவில தொடர்ந்து செய்கிறார்கள். இப்ப இந்தியாவில நீங்க தொடர்ந்து செய்கிறார்கள். அப்ப சேர்ந்து செய்ய பொம்பைல செய்தார்கள், டெல்லிக்கு செய்தார்கள். ஆனா அதே பாயிண்ட் சொன்னா இது காஷ்மீரி மிலிட்டன்ட் செய்கிறார். அவர் எங்களோட பேச பாக்குறாரு. தமிழ்நாட்டுல இருந்து நாங்கள் செய்தோம். அவளுக்கு அந்த உரிமை இருக்கு சொன்னா யூஎன் அதுக்கு ஓமென்று சொல்லுவோம். எங்களுக்கு யூஎன் அப்படி ஒரு டிக்ளரேஷன் தரே இல்லை நாங்கள் டெரரிசத்தை ரன் பண்றதுக்கு. இந்தியாண்ட கேஸ்ல அதே வேளையில இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாண்ட கேஸ்ல பலுச்சிஸ்தான்ல இந்தியா சப்போர்ட் பண்ணுது என்றது வந்து நெடுகலுமே வச்சிருக்க குற்றச்சாடு பாகிஸ்தான் டெரரிசத்தை. அங்க பலுச்சிஸ்தான் உங்களுக்கு தெரியும் 6 மார்ச்ல ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணி கொண்டு ஜஃபார் எக்ஸ்பிரஸ் கொண்டு போனதெல்லாம் பெரிய பிரச்சனை நடந்தது. ஆனால் இன்றைக்கு அது தெரியும் ஆப்கானிஸ்தான் அதை பின்னால சப்போர்ட் பண்ணுது. இப்ப ஆப்கானிஸ்தானை தான் யூஎன் ரிப்போர்ட்ல அவள் சப்மிட் பண்ணிக்கணும், அதுக்கு உதவி அந்த டெரரிஸ்ட். ஆனா இதே ஆப்கானிஸ்தானுக்கு தான் அவள மாம்சம் கொடுத்து எல்லாம் செய்தது. இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் அவையண்ட தாலிபானுக்கு, அதாவது பாகிஸ்தானி தாலிபானுக்கு இன்றைக்கு ஆம் பண்ணி அனுப்பு. அப்ப இப்ப பிரச்சனைன்னு சொன்னா அந்த டெரரிசம்ன்றது இந்த ரீஜன்ல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. முதலாவது இது யார் முடிச்சு வைக்கிறன்ற கேள்வி வந்து இப்ப இந்த பிரச்சனையில அப்ப ஸ்ட்ராட்டஜிக்கு நாங்கள் வருவோம். முதலாவது வந்து ரெண்டும் அணு நாடுகள் சொல்றோம். ஏதோ அடிபட்ட அபாயம் உண்டு. ஆனா இதுவரை காலம் நாங்க அமெரிக்கா ஹிரோஷிமியால நாகசியாக்களையும் போட்ட குண்டுகளுக்கு பிறகு அணுகுண்டு ஒரு இடத்துலயும் பாவிக்கப்படவில்லை. அணுகுண்டு வச்சிருக்கிறார்கள் கதையால வெறுட்டினையோடைய பாவிச்சது கிடையாது. ஆனால் ஒரு காரியம் சொல்லினோம், டாக்டிக்கல் நியூக்ளியர் வார் ஒன்று இருக்கு. சின்ன குண்டுகள், அது பாக்கெட் பவுண்டுகள், அதை போட்டு நாங்கள் நிலத்துல இருக்கிறார்களே அழிக்கலாம் ஒரு 5 கிலோமீட்டருக்கு என்ற கதையாலும் முடிவினோம். அப்ப இது ஒரு கேள்விக்குறி. அப்ப நாங்கள் அப்ப சண்டை பிடிக்க முடியாதா? ஒரு பாகிஸ்தான் மாதிரியோ அல்லது இந்தியா மாதிரி ஒரு நாடு பக்கத்து நாடுகளை ஆக்கிரமிக்க வழிகிட்டால் அணுகுண்ட விரட்டி வச்சு டெரரிசம் செய்தால் அது தடுக்கிறது என்னது? முதலாவது. ரெண்டாவது யார் தடுக்கிறது? யார்? இந்த போலீஸ்மேன். அமெரிக்கா உலக காலம் தன்னை போலீஸ்மேனா வச்சது. உலகத்துல இருக்கிற எந்த இடத்துலயும் போய் தான் அடிக்கலாம். தன்னை பொறுத்தவரை டெமோக்ரஸின் தண்ட நியாயம் நீதி எல்லாம் நான் தான். யுனைடெட் நேஷன் வந்து ஒரு ரோப் கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதை யாரும் ஹைஜாக் பண்ணி கொண்டு போகலாம். அது செக்யூரிட்டி கவுன்சில்ல இருக்கிற அணுகுண்டு வச்சுக்கிறாங்க கையில இருக்குது. அப்ப ஒன்னும் செய்யலாது. நான் போலீஸ்மேன் சொல்லிச்சு. இப்ப அது இந்த வல்லமை குறைஞ்சு இன்றைக்கு மல்டி போல வேர்ல்டுன்றதை அமெரிக்கா ஒத்துக்கொள்றபடியா தான். இது நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் போட்டிருக்கோம். அதை ஒத்துக்கொள்றபடியா தான் இப்ப பவருக்கு வர முதல்ல நாங்கள் காய்ச்சா அதை ஒத்துக்கொள்றபடியா பிராந்திய ரீதியில இப்ப நீங்கள் போலீஸ்மேனை உருவாக்க வேண்டிய தேவை வந்துச்சு. அது என்ன மாதிரி உருவாக்குறன்றது அந்த பிராந்திய போலீஸ்காரனா தன்னை காட்டிக்கொள்றதுக்காகத்தான் இந்தியா ஒரு வலிந்த தாக்குதலை நடத்தி இருக்கா. இதுல அது ஒரு அமிச்சாமி இல்ல. ரெண்டு இப்ப இதுல கேந்திர இதுல அவளுக்கு ரெண்டு பெரிய ஒப்ஜெக்டிவ் ஒன்று இருக்கு. ஒன்று, இந்த போலீஸ்னா இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் தாடி எடுத்து பாய்க்கும். அது என்ற பழைய கதை. நான் அது ஒத்துக்கொள்ளல. நான் இப்ப கலைக்கிறது வந்து எந்த விருப்பத்தை நான் இதுல கதைக்கல. எந்த விருப்பம் கேட்டீங்கன்னா அங்க ஆச்சா ஒரு கேட்க மாட்டோம் போடிடும். அதுக்கு சொல்லி நமது நடக்க முடியாத விஷயத்தை காட்சி இருக்கேன். ஆனா இது வந்து விருப்பங்கள் வேற, விருப்போட ஒரு உண்மையா பாக்குறது வேற, உண்மையா சொல்றது வேற. அதான் ரியலிஸ்டிக் சொல்றது யதார்த்தம் தானே. அப்ப யதார்த்தம் வந்தது உண்மையா இல்ல. நாங்கள் கதைப்போம். இப்ப பிரச்சனைன்னு சொன்னா முதலாவது வந்து நாங்கள் போய் டெரரிசம் என்ற பேர்ல நாட்டு பாதுகாப்புக்காக லெவலில் எங்கட நாடா இருக்கலாம், பக்கத்து நாடா இருக்கலாம், நாங்கள் எங்கேயும் எங்கட தாக்கத்தை செய்யலாம். அந்த ரீச் வந்து இப்ப பெருசு இந்தியாவுக்கு. அதை செய்து காட்டுவோம். முதல் ரீச் காட்டும். அப்ப அதுக்குள்ள அது ரெண்டாவது வந்து நியூக்ளியர் பாம்புன்றதை நாங்கள் நெகேட் பண்ணுவோம். அதாவது அதை பூச்சாண்டி காட்டி எங்கண்ட போலீஸ் நடவடிக்கையில நீங்க தடுக்க முடியாது, நாங்களாம் போலீஸ்மேன்ன்றதை மறக்க முடியாது என்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். உடனடியா எஸ்டாப்ளிஷ் இல்ல, இது ஒரு ஸ்டெப் தானே, ஒரு ஸ்டெப். மற்றது மூன்றாவது வந்து இப்ப கிரேட் பவர் இந்தியா கிரேட் பவர் இல்ல. இந்தியா அமெரிக்கா பொறுத்தல இப்ப அக்செப்ட் பண்ணிருக்க அவன் தியரட்டிக்கல் பொசிஷன் அக்செப்ட் பண்ணிருக்க வந்து 3 கண்ட்ரி, தாங்கள், ரஷ்யா, சைனா. இதுதான் கிரேட் பவர்ஸ். அப்ப காம்படிஷன்ன்றது அவ இந்த 3 பவருக்கு இருக்கிற காம்படிஷனை தான் நம்ம பார்க்கணும். இப்ப மீடியம் பவர் சொன்ன உடனே அவள் ஜெர்மனி ஒரு மிலிட்டரி பவரை பார்க்காமல் சாஃப்ட் பவர் சொன்ன, அதாவது காசால பவர். இந்தியாவையும் பார்க்க தொடங்கினோம்.
ஆனா இஸ்ரேல நிச்சயமா பார்க்கிறேன் இவ்வளவு காலம். ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்ப நான் இதுல சொல்லிடுறேன், என்ன பொறுத்தவரையில இஸ்ரேல ரெலிகேட் பண்றது அமெரிக்காவுடைய திட்டம். அந்த பொசிஷனை வச்சிருக்க முடியாது, அன்டெனபிள் லாங் டேர்ம்ல. அவையில ரெலிகேட் பண்ணி ரிஜினல் செட்டில்மெண்ட் கொண்டு வர வேண்டும், அது இன்னொரு ப்ரோசஸ் போது அதுல கதைக்கல. அப்ப இந்தியாவுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியா பொறுத்தவரையில நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தீங்கன்னு சொன்னால், எனக்கு டெரரிசத்தால அட்டாக் இருக்குது உண்மை, இது காரணாலே எல்லாருக்கும் தெரியும். ஆனா அத பாகிஸ்தான் காஷ்மீர் விடுதலை போராட்டமா காட்டிக்கொண்டு பாகிஸ்தான் விழானம் செய்யறது உலகம் ஓரளவுக்கு தண்ட ஸ்ட்ராட்டஜிக் தேவைகளுக்காக ஏற்றுக்கொண்டிருந்தது, அமெரிக்கா சரி யார் சரி. இனிமே அவையில் இருக்கிற நிலைமையில இல்லை ஏன்னா அவளுக்கு என்ன தேவை அனபடியாது. சைனாவுக்கு கூட என்ன தேவை? அப்ப சைனா கூட இந்த முறை வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து பெருசா உதவே இல்லை, பழசா கொடுத்ததை தான் அஜர்பைஜானுக்கும் இவளுக்கும் எதிராக சண்டை பெருசா ப்ரொபகண்டா போய் கொண்டிருக்கு. டர்க்கியோட இருந்த எல்லா உறவுகளும் பைனான்சியல் உறவு எல்லாம் துண்டிச்சு கொண்டு வராங்க. 5 பில்லியன் பேர்த்தான பிசினஸ் போய் கொண்டிருந்தது. இந்த கட்டிடங்கள் பராமரிக்கிறது, ஏர்போர்ட் எல்லாம் பராமரிக்கிறது அவைய செலவில் அவைய கம்பெனிகள் செய்தது, அதெல்லாம் நிப்பாடிதான் எல்லாம் நிறைய திருப்பி அனுப்புறாங்க. யூனிவர்சிட்டிகளுக்கு இருந்த தொடர்புகளை துண்டிச்சுட்டாங்க. அதே போல இன்றைக்கு சட்டலா சொல்றாங்க பங்களாதேஷோட இருந்த இறக்குமதிகளையும் தாங்கள் குறைக்க போறோம். பங்களாதேஷும் மறைமுகமா சப்போர்ட் பண்றதை சாடையாக சொல்லி காட்டுறாரு, நீங்கள் கஷ்டப்பட போறீங்க. இப்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ரோக்ராம்ல அதோட நீங்க கேள்விப்பட்டீங்க, ஒரு 7 டீம் போட்டு உலகம் முழுக்க அனுப்பிடும். அதுல கனிமொழியும் உண்டு. கனிமொழி யூகே யூரோப்பியன் ட்ரிப்பும் மற்றது ஸ்பெயினுக்கும் அவங்க பொறுப்பா போட்டு அனுப்பியிருக்கு, ரஷ்யாவும் ஸ்பெயினும். இந்த இந்தியா ஒரு பிராந்திய சூப்பர் பவரா, ரீஜனல் சூப்பர் பவரா வர்றேன்னு சொல்லிக்குள்ள இந்தியாவிட்டு அந்த முதிர்ச்சி இருக்கு. அப்ப இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நியூக்ளியர் ஆர்சனல்ஸ் வச்சிருக்கிற ஒரு முதிர்ச்சி அடையாத நாடுகளாத்தானே இருக்கு. சும்மா அந்த கிரிக்கெட் விளையாட வலிக்கிட்டாலுமே அதை ஒரு சண்டையாத்தானே பாக்கி நமக்கு இல்ல. அது இவ்வளவு காலம் அதை ப்ரொமோட் பண்ணிக்கொண்டு வரார்கள். இப்ப இவையால் என்ன செய்ய பாக்கணும்னு சொன்னால், நீங்கள் அதிகாரத்துல நீங்கள் சுப்பீரன், நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் அமெரிக்காக்களை அடங்கினோம், வெள்ளியர்களை நாங்கள் அடங்கினோம், அவையால் எங்களில் பார்க்க சுப்பீரன் ஏற்றம் பெரிய தடிகளை பார்த்து தானே அவையால் இந்த தடி மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து நாங்கள் நியாயமாக நடப்போம் என்ற ஒரு காலப்போக்கில உங்களுக்கு அடிச்சான நாங்கள் நல்லவர்கள். இதை இந்தியா எதிர்பார்க்குது தான் செய்ய முடியும் என்று. அவங்களோட அஹிம்சா, மண்ணாங்கட்டி, மயிறு, யோகா அதுகள் இதெல்லாம் சொல்லி அங்க எஞ்செல்லாம் டீம் எல்லாம் அனுப்பி நாங்களும் யூரோப் மாதிரி ஒரு காலத்துல கிறிஸ்டியானிட்டியன் தடியன் கொண்டு வந்த மாதிரி நாங்கள் ரீஜனல் போலீஸ் வர்றதுக்கு எங்களுக்கும் தகுதியால் இருக்கு. அது ஒரு தொடர்ச்சி தானா? இப்ப இந்த கனடாவில் நடத்தப்பட்ட ஒரு படுகொலை இதெல்லாம் இந்தியா எல்லைகளுக்கு அப்பால ஒரு நிச்சயமா எல்லையில மீறுவேன். நீங்கள் செய்ததை நான் செய்வேன். நீங்கள் செய்ததில் பார்க்க நான் நேரடியா நாங்கள் இப்ப அடுத்த இடமையில போயிட்டோம். ரஷ்யா செய்யற மாதிரி இல்ல செய்தாங்க. இப்ப அமெரிக்கா உங்களுடைய யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆளை சாக்கொள்ளணும்டா நேரடியா சாக்கொள்ள மாட்டாங்க. CIA அவையல் 3ஆம் பதி 4ஆம் பதி 5ஆம் பதி போய் கடைசியில கருணாநிதி தம்பி ஆரம்பிச்சு தம்பியா சொந்தக்காரன் போய் அவையெல்லாம் கெட்ட வருவாங்க. அவையல் கொன்றாக்கில் நீங்க போவினம் உண்மையா செய்விச்சா யாரோ ஒங்கினி இருப்பான எத்தனையோ தொடர்பு இடையில கெட்ட பேரும் எடுத்துருக்காங்க. தேவையில்லாம். ஆனா இது வழக்கம். நீங்கள் போகணும்னு முதலாவது கேள்வி அதை அப்படியே கெட்டாக்கலாம், அது வேற பிரச்சனை. ஆனா சில பேர் கெட்ட பேர் ஆகுறது அதை விடுவோம். இந்த பிரச்சனைன்னு சொன்னா இந்த தங்களுக்கு எல்லையால் பெருசு என்றதை காட்டும். இப்ப நீங்க கிரேட் பவர் காம்படிஷன்ல காரப்போக்குல வர்றால் வெறும் எக்கனாமிக் பவரா இருந்து பிரயோசனம் இல்லை. அதுக்கான இப்பத்திய அடுக்குகள் செய்யறோம்னு சொன்னா தான் நீங்கள் உதாரணத்துக்கு இப்ப இந்தியாவுடைய பிரம்மோஸ் வெப்பன் சிஸ்டத்தை எடுப்போம். பிரம்மோஸ் வெப்பன் சிஸ்டம் இன்னைக்கு உலகத்துல இருக்கான பேர் வாங்குறதுக்கு லைன்ல நிக்கணும் இந்த சண்டைக்கு போறது என்று சொன்னால் இட் ஜஸ்ட் பெர்ஃபார்ம் வெல். அப்ப அது வசதியா இருக்கு. ஆனா அதே மாதிரி இப்ப ரஃபேல் என்ற பிரச்சனை ஒன்று இருக்குது. ரஃபேல் 2-3 பிளேன் விழுந்து போச்சு, ஒரு பிளேன் விழுந்தது, 5 பிளேன் எங்களுக்கு தேவையில்லை. இந்த நம்பர் ரஃபேல் விழுந்தது என்று சொல்றதே பிரச்சனை விஷயம் ரஃபாலுக்கு. இந்தியாவுக்கு இந்திய இதுல வெற்றி என்று பாத்தீங்கன்னா அடுத்த கேந்திர இதுக்கு 4வது விஷயம் என்னன்னு சொன்னா 3 சொல்லிட்டேன். ஒன்று முதலாவது இந்தியா தன்னுடைய எல்லைகளை கூப்பிட்டு ரைட் டு ஹிட் எனிபடி. 2வது நியூக்ளியர் பவர்ல நெகேட் பண்றது. 3வது கிரேட் பவர் காம்படிஷன்ல நான் காலடி எடுத்து வைக்கிறேன். 4வது இந்த வெப்பன் சிஸ்டம் உலகத்துக்கு விற்கக்கூடிய சாமான் இருக்கு, செலவு குறைஞ்ச விலையில நான் சைனாவோட கம்பீட் பண்ண தயார். சைனா வெப்பன் நல்ல பண்றதை நாங்க ஒத்துக்கொள்ள தயார். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்டாது பிரான்ஸுக்கும் அமெரிக்காவுக்கு தான் நட்டம். காலப்போக்கில ரஃபால் விழுந்தால் எனக்கு நட்டம் இல்லையே. நீங்க சொல்லுவீங்க கொஞ்சம் நாளைக்கு இந்தியன் பைலட் கூட தெரியாது, அது சும்மா லோக்கல் சண்டை. ஆனா காலப்போக்கில உண்மையான பிரச்சனை நீங்க சொல்ல வேணும், ஓகே இந்தியாண்ட சாமான் பெட்டர் ஒரு சீப்பா இருக்கு, வேல்யூ ஃபார் மணி தான் கடைசியில. இதைத்தான் நான் சொல்லலாம். இந்த 5 காரியங்கள்ல ஸ்ட்ராட்டஜிக்கலி ரஃபேல் பிரச்சனையில
சைனா தானே அது இந்த பெனிஃபிட் எடுக்குது என்னவா? நிச்சயமா இதுல அப்படி இப்ப இந்தியாவுக்கு பிறகு இதுல இருக்க சில நாட்டங்களை தவிர பெனிஃபிட் எடுத்தீங்கன்னா சைனாக்கு கூட சைனாக்கு தான் அவையோட கேஸ்ல இந்தியாவை பெருசா பகைக்காமல் அவைகள் இந்தியாவோட ஒரு எதிர்த்தன்மையை வச்சுக்கொண்டு பாகிஸ்தானை எதிர்த்தன்மை வச்சுக்கொண்டு அங்கட வியாபாரத்தையும் செய்யக்கூடிய நிலைமைக்கு போகணும். இப்ப இந்த யுத்தத்துல இந்தியா வலிந்து நடத்தின இந்த தாக்குதலை பிறகு தானே இந்தியா ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் முடிவுக்கு கொண்டு வருது. ஆனா அந்த ஒப்பந்தத்தை தான் செய்து ட்ரம்ப் கிளைம் பண்ணினாலும் அதுல எந்த பங்குமவைக்கு இருந்ததாக தெரியல. அப்ப ஏன் இந்தியா சமாதானத்துக்கு யுத்த நிறுத்தத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது? இந்தியாவுடைய பலகீனமா பலமா? இதுதான் நீங்க முதல் சொல்லணும். நீங்கள் என்ன மாதிரி இன்டர்பிரட் பண்ண உங்களோட விருப்பங்க. என்ன பொறுத்தவரை நீங்கள் ஒரு ஆளுக்கு அடிச்சு போட்டு அம்மா மாதிரி இருக்க போறீங்கன்னு சொன்னா அணைக்கவும் போகணும். இப்ப நீங்கள் உள்ளுக்குள்ள என்னதை ஸ்ட்ராட்டஜிக்கலா செய்ய வலிக்குங்க. அதுக்கு ரீஜனல் ஸ்ட்ராட்டஜிக் பிரச்சனை இருக்கு. பாகிஸ்தான்ல ரிஜிம் சேஞ்ச கொண்டு வலிக்குறீங்களா? நீங்கள் நேரடியா தலையிட்டீங்கன்னா பாகிஸ்தான் ஆமியை கிளப்பி விட்டுறீங்க பலவானாக. அதில் பார்க்க பொலிட்டிஷியனை கிளப்பி விடக்கூடிய நிலைமையை நீங்க உருவாக்க முடியுமா? மக்கள் தளத்தை உருவாக்க முடியுமா? பொது வாழ்க்கை வாழ்வு எங்கட இலங்கையில நடந்த மாதிரி மக்கள் எங்களுக்கு வாழ்வு முக்கியம், இந்த சண்டைகளை பார்க்க சொல்ற நிலைமைக்கு தமிழர் வந்த மாதிரி பாகிஸ்தான்ல செய்ய முடியுமா? இந்த கேள்வியிலும் அவர்கிட்ட இருக்கும். அந்த விதத்துல நிச்சயமாக இதுல குழப்பம் இருக்கு. இல்லாவிட்டால் பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சில விஷயங்கள்ல குளறுபடியான ஸ்டேட்மெண்ட் போட்டு கொண்டிருக்க மாட்டார். இப்ப நீங்கள் பப்ளிக்காக போய் சொல்ல தேவையில்லை நாங்கள் பிளான் டெரரிசம் செய்த நாங்கள் அதையும் சொல்ல வேணும். அதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை. சிஎன்ஏல இம்ரான்கான் சொல்ல தேவையில்லை நாங்கள் கொண்டம் பண்றோம் பஹல்கிராம் கொலையோடைய. இப்ப இதெல்லாம் கணக்க பிரச்சனைகள் இருக்குது. உள்ளுக்குள்ள சின்ன முனீரண்ட டிஎம்ஜிஓ காணே இல்லை, கொஞ்சம் பெரிய சத்தங்கள் இல்லை அவற்றை. அப்ப உள்ளுக்குள்ள நிச்சயமாக பிரச்சனை இருக்கும். ஈவன் பஹல்கிராம் பிரச்சனை கூட அவேண்ட கொன்ஃபிளிக்டால வந்திருக்கலாமோன்னு ஒரு அமைச்சம் எனக்கு இருக்கு. அதாவது இப்ப சில வேளையில இப்ப முந்தி எனக்கு ஆக்கலாங்க சொன்னாங்க இடத்துல புலியல் ஆக்கள் நான் போய் பார்த்தேன் அந்த கொலையில இருந்த முஸ்லீம் ஆக்களை விட்டுறோம். எப்ப அங்கிருந்து தகவல் வருதோ ஓர்டர் வருதோ நீங்கள் இவளை சாப்பிடக்கூடாது முஸ்லீம் ஆக்கள் எங்க சகோதரங்கள் அப்படி பண்ற அங்க அதை கட்டாயம் செய்து காட்ட வேண்டிய நிலைமைக்கு அதை தள்ளப்படியும். அப்ப அங்க ஒரு குரூப் நான் பேர்ல சொல்ற சரி இல்லை ஏதாவது ஒரு குரூப் இப்ப கருணா பிள்ளையாண்டு பிரிஞ்சிருந்தா அந்த நேரம் இருந்தாக்கள் உடனே போய் ஒரு முஸ்லீம் ஏரியாவில சண்டையை பிடிச்சு 4-5 பேரை வட்டி போட்டு வந்துடும். அது இங்க வன்னிக்கு ஒரு மெசேஜ். நீங்கள் எங்களை ஃபுல்லா சொல்லிடலாம் அது நாங்கள் நீங்க குழப்புவோம். இது எங்களோட லோக்கல் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. நீங்க சும்மா கணக்க பிலோசபியா சொல்லி இந்த உள் பிரச்சனைகள் இருக்குதானே அந்த பிரச்சனை கடைசியில பூசலா ரெண்டா பிரிய இல்லையா புலிய இது நீங்கள் இது பாகிஸ்தான்ல செய்ய முடியலாம் யோசிக்கிறது பிரச்சனை தானே. இதுகள் செய்து ஒரு நோக்கமாகவும் இருந்தது இந்த பாகிஸ்தான் ராணுவ தலைமையை பலவீனப்படுத்துறது. அரசியல் அதை பலவீனப்படுத்தி அரசியல்வாதிகளுடைய ட்ரெடிஷனல் அரசியல்வாதியோட மக்கள் தரத்தை கூட்டம்னு சொல்லுவாங்க சும்மா கதைக்கா நம்ம மேல ட்ரெடிஷனல் அரசியல்வாதி பலத்தை அது அவன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஆனா ரெஜிம் சேஞ்ச் போனேன்னா சைனா மங்கள பாகிஸ்தானுக்கு ஆமிக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க ரெண்டா நீங்கள் எதிரியல்லோ. அப்ப நீங்கள் தக்குள்ளா இருக்கணும். அப்ப சண்டைக்கு சண்டையை நீங்க செய்து காட்டி போட்டு நாங்கள் சமாதானத்துக்கு ரெடின்னு காட்டும். சமாதானம் இல்லை ஒரு அரவணைப்பு. இதுதான் அது நிலப்பாடு. இப்ப இந்த சமாதானத்துல டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சது இருக்கு தானே இந்தியாவுக்கு முதல்ல இது அமெரிக்காவுக்கு எந்த பங்குமே இருக்கே இல்லையா? அல்லது இவைகளுடைய ஒப்பந்தத்தை மீறி டொனால்ட் ட்ரம்ப் அந்த சமாதானத்தை முதலே அறிவிச்சுட்டாரா? இது அவற்றை குரல் வித்தையிலே உண்டாது. இதுக்கு கணக்கா ரூமர்கள் கணக்கு இருக்கு. இப்ப அமெரிக்காண்ட ஈடுபாடு நீங்கள் கூப்பிடாம நடக்காது. ஏதோ விதத்துல நீங்கள் பிடி கொடுத்திருக்கோம். ரொனால்டம் சும்மா சொல்ல மாட்டார், ஏதோ செய்திருக்கோம். என்னதை செய்தவர் அந்த பிடியை கொடுக்கறதுன்னா எந்த வேலை? அப்ப முதலாவது ரூமர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா சத்தியம் பண்ணி சொல்லுது தாங்களுக்கு அந்த மலைப்பாதையில இருந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை பத்தி ஒன்றும் தெரியாது, ஆனா நாங்கள் கொண்டு போடுறாங்க. ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல தெரியாம கொண்டு போடுறோம்னு சொன்னா நீங்கள் ஒரு அட்வான்ஸ் சொசைட்டி என்று சொல்றது வேலை கஷ்டம். அதே முரண்பாடு சரியா? அந்த முரண்பாடு மாதிரி போனோம் என்றால் அந்த ஏர்போர்ட் படங்கள் காட்டேக்க நீங்க பாத்தீங்கன்னா 2 பக்கம் குண்டு போட்டிருக்கணும். அந்த 2 குண்டும் நீங்க ஒரு டபுள் டேக்கரை தாக்கலாம். இது பிளேன் போய் குண்டு போடுறது ஏலா, மற்றபடி மிசைல் போய் அப்படி செய்யல கஷ்டம். அண்டர்ல இருந்து கைட் பண்ணி போடுற மிசைல் குண்டா இருந்தா அப்படி அது கஷ்டம். அப்ப இதுல குண்டு போட்டீங்க. அப்ப கதை என்னென்றால் ரூமர் அதை இந்தியா எல்லாரும் இந்தியான புறப்பகண்டா எல்லாரும் இனி இல்லைன்னு ஒருத்து எதிர்த்து கதைக்கணும். நியூக்ளியர் லீக் இருந்திருக்கலாம் ஒரு குசி கொண்டு வலிக்கும். அப்ப இந்தியா அமெரிக்கான சர்வேலன்ஸ் பிளேன் நிச்சயமா போயிருக்கும். அப்படி அதை வந்தோம் உண்மையோ பொய்யோ. அதாவது நியூக்ளியர் லீக் நடந்தால் அவள் அதை போய் மேல பிளேன் அனுப்பி அவளுக்கு அதுக்கு சர்வேலன்ஸ் பிளேன் எல்லாம் வச்சுக்கிறாரு. அதை வச்சுக்கொண்டு அவள் இந்த லீக் டெஸ்ட்கள் எல்லாம் செய்யலாம். இட்ஸ் லைக் சோனார் டெஸ்டோ ரேடியேஷன் டெஸ்டோ என்னென்ன டெஸ்ட்களை வைங்களா அந்த டெஸ்ட்ல அவங்க பிளேன்ல அதுக்கான பிளேன் எல்லாம் இருக்கவே. அதை அனுப்பியிருக்கிறோம்ன்றது ஒரு ஃபேக்ட். அது அனுப்பிக்கிற வேணும்ன்றதும் ஃபேக்ட். ஏன்னா நான் ரூமரை கேட்டா கூட அனுப்பித்தான் போகணும், வேற வழி இல்லை. 2வது அதை
ரூமர். எஜிப்தில இருந்து போரோன் டேங்கர்ல கொண்டே சேர்த்தாண்டு பிளைட்ல. போரோன் வந்து ஒத்தி எடுக்கிற டிஷ்யூ பேப்பர், நியூக்ளியர் லீக், கெமிக்கல் எலிமெண்ட். அது உண்மையா இருந்தால் இதெல்லாம் நீங்கள் ஊக்கி பார்க்கணும். இதோட சேர்த்து 2 குண்டோட சேர்த்து பார்க்க நீங்கள் அந்த நியூக்ளியர் பேஸின் வாசலில் அடைச்ச மாதிரி கிடைக்கும் எனக்கு. அப்ப அதுல இருந்து அந்த நியூக்ளியர் நெகேஷன் ஆர்குமெண்ட்க்கு நீங்கள் போகலாம். இது வந்து அவர்கள் திட்டமிட்டு செய்த மாதிரி கிடையாது. அது அடிச்சு பிடிச்சு தாங்க அப்படி செய்யலன்னு சொல்றத பாக்க அது வெளியாருக்கு தான் சொல்லப்படியாக உள்ளாருக்கு சொல்ல இல்லை. அது வந்து நாங்கள் ஒரு கணிசத்தோட தான் செய்யறோம், கவனிச்சு கொள்ளுங்க. ஏனென்றா அதை தொடர்ந்து அவன் கேம்பெயின் வந்து இப்ப பாகிஸ்தான நியூக்ளியர் ஆசனத்தை வந்து உலக நாடுகள் பொறுப்பெடுக்கும். அதாவது அந்த பாகிஸ்தான நாட்டின் நியூக்ளியர் நாங்கள் பிரயோசனமற்றதா பண்ணிட்ட படியால் இந்த லாஜிக்கல் ஆர்குமெண்ட் அவைகள் இனி பிழையா பாவிக்கக்கூடும். குரங்கின் கையில பொல் இருந்தால் அது என்னதுக்கு பாய்க்கணும் தெரியாம பாய்க்கும். மனுஷன் கையில பொல் இருக்க அவன் அடிக்கவனுக்கு அடிப்பான், சில பிழையாம அடிப்பான். அது வேற. இது குரங்கின் கையில பொல் இருக்குன்றா இந்த லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டுக்கு போய் அந்த கேம்பெயின்ல இப்ப பலிக்கெடுத்தீங்க நாட்கள் இல்ல. நீங்க சொல்ற இந்த சின்ன மனிதர்கள் இந்த பிரச்சனை இருக்குதானே, இருந்தானே பாகிஸ்தானா இருந்தானே, நாங்களும் ஒரு மே 18 சந்திச்சு பல்வேறு இழப்புகளை சந்திச்சு வந்திருக்கிறோம். அது உண்மையிலேயே எங்கட பிரச்சனையே இல்லை, இந்தியாவுடைய பிரச்சனை அல்லது பனிப்போருக்காக நாங்கள் ஒரு வகையில பாவிக்கப்பட்டிருக்கிறோம், எந்தவித பயனும் இல்லாமல். இப்ப இதே நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம் சவுத் ஏசியா. இந்த நிலைமைகள்ல அண்மைய எதிர்காலத்துல ஏதாவது மாற்றம் வரும் நினைக்கிறீங்களா? சவுத் ஏசியா ஒரு ஓர் சூழல்ல தான் இருக்குமா? இப்ப நாங்கள் வந்து எதையும் ஒரு கற்பனைலாம் கதைக்கலாம். சின்ன மனிதர்களுக்கு ஒரு ட்ரீம் போகணும், இல்லாட்டா நாங்கள் ஒன்றையும் அச்சீவ் பண்ணிடலாது. ஏண்டா பெருச மனுஷன் காலுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். இப்ப நாங்கள் இப்ப செய்ய வேண்டிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கண்டா, என்ன பொறுத்தவரை நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற ஏதாவது நுழைவு வாசலுக்குள்ளால அந்த நுழைவை பெருசாக்கலாம்னு பாக்குறதா. இப்ப அந்த இதுல இருந்து முதலாவது வந்து அதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரோட பிரேம்வொர்க் போகும். இன்றைக்கு ஐரிஷ் மக்களோட பிரச்சனை இங்க எடுத்தீங்கன்றால் ஏன் 5000 கைவிட தயாரா இருந்தா பிரச்சனையை EU என்ற பெரிய பரப்பளவு உருவாச்சு. அந்த பெரிய பரப்பளவுக்குள்ள வெடிப்புகளுக்குள்ள தாங்கள் சேர்ந்துடலாம். இப்ப அவைகளுக்கு பாதுகாப்புன்றது EU-ஆல கிடைக்குது. இப்ப தமிழ்நாட்டுன்னு சொல்லிக்க நான் தமிழ்நாடு தமிழரின் சேர்த்தான் கதைக்கிறேன். அவைகளும் அதே நிலைமைதான் இருக்கிறார்கள். காஷ்மீரி மக்களுக்கு நடந்தது தமிழ்நாடு மக்களுக்கு நடக்கான்னு சொல்லி அரங்காட்சின்னு சொன்னா தெரியாது, விளக்கம் இல்லை. ஆனால் நடக்கிறது. அது வந்து இது பொதுவான இயங்கியல். இது வந்து யாரையும் நீங்கள் குற்றஞ்சாடி கொண்டு நினைக்கிறதுல பிரயோசனம் இல்லை. பெரிய நாடுகள் சின்ன நாடுகளை சாப்பிடுறது இயங்கியல வந்து அது சிவிலைசேஷன் அது எனக்கெல்லாம் சொல்ற வழக்கம். இப்ப எங்கட கட்டித்தனம் என்று சொன்னால் நாங்கள் இந்த பரப்பளவை பெருசாக காணைக்கு ஏதாவது பரப்பளவை பெருசானால் அதுல எங்களுக்கு ஏதாவது இடைவெளி கிடைக்குதா, அதுக்குள்ள நாங்க தப்பிக்கொள்ளலாமா, அந்த லோவை பாய்ச்சி கொள்ளலாமா, தான் நாங்க பாய்ச்சி கொள்ளலாம். இப்ப இந்த விதத்துல பிராந்தியத்துல நீங்கள் ஒரு போலீஸ்மேன் இருக்கிறார் என்று பாகிஸ்தான் தப்பித்தவரை ஏற்றுக்கொண்டு சொன்னார் மறைமுகமா எங்களுக்கு அந்த நார்த் இந்தியனுடைய இந்த போர்க்கோலம் வேஷங்கள் குறைஞ்சு. இது ஒரு பஞ்சாபி ப்ராப்ளம். பஞ்சாபி ஸ்டேட் எப்போ உடைஞ்சதோ அண்டையில இருந்து இருக்கு சொரிஞ்சோன்றிருக்கிற பெரிய பிரச்சனை எங்களுக்கு. அவை இந்த போக்கஸ் உங்களுக்கு இதுதான், சண்டை குணமே அதுதான். இப்ப இந்த குணங்கள் குறைஞ்சுன்னு சொன்னா நாங்கள் தப்பது கிழக்குல சவுத்துல டெக்கன் பெல்ட் கீழே இருந்தார்கள் சண்டை பிடிச்சது குறைவு. நாங்கள் இன்வைட் பண்ண தொடங்கினது பிறகு நாங்கள் எப்ப அயல் நாடுகள்ல சொத்து சேர்க்கணும் வலிக்கிட்டோமோ அதுக்கு பிறகு நாங்கள் வலிக்கிட்ட வழியா எங்களுக்குள்ள சண்டை எங்களோட சண்டையால் குறைஞ்சிட்டு. பொதுவாக மக்கள் எடுத்தீங்கன்னா மக்கள் சண்டை பிடிக்கல. மக்கள் பஸ்ட்ரல் சொசைட்டியாக போ செட்டில் பண்ணிட்டு 1000 பெருசங்கள் அப்படித்தான். ஆனா நார்த் இந்தியாவில எப்ப ட்ரமல் குறைஞ்சதோ அண்டையில இருந்து அந்த பிரதேசம் முழுக்களும் ஒரு பூகம்பமா தான் கிடக்கு. இந்த பூகங்களுக்கு ஒரு நிம்மதி வந்தால் நாங்களும் நிம்மதியா இருக்கலாம் ரெண்டு ஒரு ஆசை ஒன்று இருக்கு. அந்த ஆசையில நீங்கள் காய்ச்சிங்கன்னு சொன்னா என்ன பொறுத்தவரையில EU மாதிரி UE என்று நான் சொல்றேன், யூனியன் ஆஃப் யூரேஷியா. அதாவது யூரேஷியன் கண்ட்ரிகளோட எல்லா யூரோப்பியன் நாடுகளும் அரப் ஸ்டேட்கள் எல்லாம் சேர்ந்து, அதாவது ஆசியா கண்டமும் யூரோப்பியன் கண்டமும் சேர்ந்து ஒரு கண்டமாக ஒரு பரஸ்பர உறவுகளுக்கு போற நிலைமை, ஒரு குறைஞ்சபட்ச ஒரு பொருளாதார ட்ரேட் சோனாக என்றாலும் அது வரும் என்று சொன்னால் அதுதான் அந்த நோக்கம். அதுக்கு போலீஸ்மேன் தேவை இந்தியா. இப்ப நான் பின்பற்றி அதுக்கு நடக்குதான் நடத்த கேள்வி. இது கேட்பனையா சிலர் நாங்களே ஐடியா சொல்றேன். என்ன பொறுத்து நடக்குது இந்தியா போலீஸ்மேனா வர்றேன்னு சொன்னாலே அதுக்காகத்தான். இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி பிசினஸ் கம்யூனிட்டிக்கு அது தேவை. சண்டேல டெரரிஸ்ட் இருந்து அப்புறப்படுத்தி பலுச்சிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஒழுங்குபடுத்துறது தேவை ஒன்று இருக்கு. கிழக்கு இப்ப இங்க மிடில் ஈஸ்ட்ல எல்லா சண்டையை நிப்பாட்டி கொண்டு வந்து விட்டாரு. கொஞ்சம் கொஞ்சம் பிரிக்ஸ் பெரிய வலையமைப்புக்குள்ள வராது. அதுக்குள்ள வரும் இதுக்கான விஷயங்கள் அப்படி ஒன்றோட ஒன்று வென் டயக்ராம் மாதிரி ஃபிட் பண்ணுவோம். இப்ப நீங்கள் ஃபிட் பண்றது சின்ன அரும்பொட்டான வென் டயக்ராம் விளிம்போல ஒட்டேக தான் நாங்கள் பார்த்து பெரிய கதை கேட்க அது ஃபாஸ்டா தெரியுது. ஆனா அந்த கண்டும் வெற்ற துண்டுகள் பெருசா நடுவு பொருத்தங்கள் பெருசா வர தொடங்கிக்க ஆக்கள ரியாலிட்டியா பார்த்து கதைக்க தொடங்கிடும். உண்மையிலேயே பிரச்சனை பெரிய ஒரு பதட்டம் அல்லது
பதட்டம் உருவாகிறதா இருந்தா இந்தியாவும் சைனாவும் தான் அந்த மோதல் தான் மிக மோசமாக வாய்ப்புகள் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த முறைங்க பாருங்க, இந்த சண்டையில சைனா புது ஆயுதங்கள் கொடுக்க இல்லை. டர்க்கி கப்பல் அனுப்பி அதை திருப்பி அனுப்பின கதையும் இருக்கு. இந்தியன் நேவி பிளேன்ல கொண்டு இறக்கினதுக்கு இது என்ன அத்தாட்சி இருக்கு. சைனா ஒன்றும் இறக்க இல்லை. ஆனா சைனா அதே வேளையில சைனா வந்து அசர்பைஜானுக்கும் டர்க்கிக்கும் அர்ச்சனை கூட இந்தியாவோட சைனாக்கு எதிராக ஒரு அர்ச்சனையும் இல்லை. சைனா அதே வேளையில தானும் ஏதோ விதத்துல ஒரு சாதி புலியான ஆளுன்னு காட்டி கொள்ளணும். இந்த நிலைமையில என்ன பொறுத்த நீங்க அங்க ஸ்ட்ராட்டஜியா இருந்தால், அதாவது பாகிஸ்தான் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, இந்தியா அவரை திட்டல. அந்த நிலைமையை உருவாக்குறதுக்கு உடனடியாக ஒரு 6 வில்லேஜ் அங்க அருணாச்சல் பிரதேசல சைனீஸ் பேரை போட்டு சைனீஸ் பேர் சூடி அது தங்கட பிரதேசம் மட்டும் திருப்பி சொல்லும். இந்த மாதிரி அது டிபார்ட்மெண்ட் செய்ய இல்ல, ஃபாரின் டிபார்ட்மெண்ட் செய்யுது. அப்படின்ற ஹோம் டிபார்ட்மெண்ட் அது எதிர்க்கிறதுக்கு இந்தியா தண்ட ஜெயசங்கரை அனுப்பல இல்லை, அவர் கதைக்கே இல்லை. அருணாச்சல் பிரதேசல இருக்க சீஃப் மினிஸ்டர் தான் கத்துறாரு, அதாவது ரெலிகேட்டட். அப்ப இதுக்குள்ள பார்த்தா எனக்கு அது ஒத்தியா போட்டு நடக்கிற டான அது ஒரு சாமி. எனக்கு சைனா பிரச்சனையை பெருசுபடுத்த விரும்ப இல்லை, இருக்கிற நிலைமை அப்படியே தாக்காடி கொண்டு போறதுக்கு சேர் அதுக்குள்ள தாண்டி அளவுல பாத்துருவோம் வியாபாரம் பிள்ளைகள் மண்ணாங்கடியாத எல்லாம். இப்ப இதுகள் வந்து இப்ப நீங்க கொஞ்சம் நுண்ணியமா பார்க்கணும் இந்த விஷயங்களே நடக்கண்டு. இன்னொரு விஷயம் நான் திருப்பி இதையும் சொல்லணும். ஜெர்மனி வந்து இவ்வளவு 15 வருஷமா ரகசியமாகவோ அல்லது பப்ளிக்கா எங்களுக்கு தெரியாத விஷயத்தையோ நாங்கள் ரகசியம் நினைக்கிறோம். சில பப்ளிக் எங்களுக்கு தெரியாது, இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனா சில அங்கே ஒரு குசு கொண்டு விட்டுருக்கோம், ஏதாவது மக்களுக்கு சொல்லித்தான் இருக்கிறோம், உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த அம்பாசிடர் கதை கேட்க சொல்ற தாங்கள் வெப்பன்ஸ் கூட சேர்ந்து செய்யறதுல ப்ரோக்ராம்ல இருக்கிறோம். அப்ப ஜெர்மனி ஒரு கண்ட்ரி, இந்த இப்பதான் தாங்கள் ஆம் பண்ணலாம் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். செகண்ட் வேர்ல்ட் வார் பிறகு ஆம் பண்ற உரிமை அவளுக்கு இருக்கே இல்ல, அது ஒரு டெசிட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப ஆம் பண்ணலாம் EU ஆம் பண்றதுக்கு 800 பில்லியன் இப்ப ஒதுக்கி இருக்கணும் 8 வருஷத்துக்கு. அது ஒரு மூளைக்கும் பத்தாது. அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு காசு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஜெர்மனியா அதுக்கு கூட காசு கொடுக்குது. அது ஒன்று இந்தியாவோட சேர்ந்து அந்த ரிசர்ச் சேர்த்தா இன்னைக்கு இந்த நீங்க சொல்ற நான் சொல்ற EU அல்ல, EUவும் யூஇயும் இணைவுக்கான பாலங்கள் சமைக்கப்படுது. மற்றது இன்றைக்கு இப்ப அண்மையில பார்த்திருப்பீங்க, உஸ்பெகிஸ்தானும் பாகிஸ்தானும் ரயில்வே கனெக்ஷனுக்கு சைன் பண்ணி சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ரயில்வே கனெக்ஷன் போட்டு ரயில்வே தண்டவாளம் போட்டு நடக்குது. இப்ப நீங்க கேட்கணும் என்னென்னு இருந்தா அப்புறம் உஸ்பெகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரயில்வே தண்டவாளம் யார் வர போனோம், அதுல சைனாக்காரன் வரும். இப்ப நீங்கள் இமயமலையை தாண்டி வரையில ஒன்று இந்தியாவில் பங்கள பக்கத்தால வரும் பேமக்கால அல்லது ஈரானுக்கால அங்கால ஆப்கானிஸ்தானை தாண்டி ஈரானுக்கால வரும். அதான் சமதரையில் இருக்கிற இடங்கள். இப்ப சமதரையில் நம்முடைய பெரிய மலையில கணக்க தூரம் தோண்டா மஞ்ச வர்றா அது சுவா உங்களுக்கு தெரியும். மற்றது அந்த G20 பிறகு இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஈரான் எல்லாத்தையும் முன்னாடி ஜெர்மனோட சேர்ந்து ட்ரெயின் போடணும். இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து கூட்டி அள்ளி ஒரு கற்பனையாப்பா அதுக்கான என்ன தேவை அதை நடைமுறை அவையில நாங்க சொல்லலாம் அது ரியாலிட்டி இல்ல சொல்லலாம். ரியாலிட்டி ஆகிறதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா இந்த வேலை செய்யும். யாராவது போலீஸ் பண்ண வரணும், நான் ட்ராக்கா போட்டா 4 பேர் குண்டு வச்சு தாக்க முடியாம இருக்கணும். தேவையான ஒரு பொருளாதார சஸ்டைனபிலிட்டி இருக்கு இல்ல, இதுதான் பிரச்சனை. அப்ப நீங்கள் கப்பல் போக்குவரத்திலும் பார்க்க தரவழியூடான போக்குவரத்தை இலகுவானதாகவும் வலிவானதாகவும் பார்க்கணும். அந்த போக்கொண்டு வந்திருக்கேன். அது ஒன்று. மற்றது வெளியாருடைய இடையூறுக்கு தாண்டல், அதாவது அமெரிக்கா பிளாக் பண்ணிடாது அந்த நிலப்பரப்பு ஏதோ ஒரு நாட்டுக்குரிய நிலப்பரப்பா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, தண்ணியில நீங்க தண்ணியை தாண்டலாம், தடை ஓடலாம். என்ன இந்த பிரச்சனைக்கு கூட இந்தியன் நேவி இந்த கதை காட்டியும் ஒரு அம்மிச்சமண்டு உலகத்துல உலாய் கொண்டிருக்குது. அந்த இந்தியன் நேவி வந்து டர்க்கிஷ் பிளாக் பண்ண வங்காள அரேபியன் பெனிசுலால. அப்ப அது வந்து இஸ் மோர் ஆஃப் an act of war. அதை ஒத்துக்கொள்ளினம் இல்லை. சரி, அப்ப உண்மையில பெரிய அதுல நான் ஒரு ஜெனரல் கதைக்கு அந்த சத்தத்தை பார்த்தேன். சொன்னார் டர்க்கிக்கு தெரியாது உங்களால என்ன செய்ய முடியும் இங்கே வேற அதை கணக்கு ஒன்றும் சொல்லல. அப்ப அதுல இருந்து தெரியுது அவைகள் அந்த கப்பல் அவள் கப்பல் பாதுகாப்பு அனுப்பின பிரிகேடோட, அதாவது பாதுகாப்பா பொதுவாக ரெட்சியால வர்றது பாதுகாப்பு தேவை. ஆனா அந்த பாதுகாப்புடன் வந்தவ. இந்த உரையாடல் நின்று கொண்டே போது நாங்கள் இன்னொரு கேள்வியோட இதை முடிப்போம் நினைக்கிறேன். இந்தியாவுக்கும் வெளி உலகத்துக்குமான தொடர்பு, அதுல மோடி எடுத்த இந்த நடவடிக்கைகள் வந்து இந்தியா தன்னுடைய மாநிலங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதா இருக்கா? ஏன்னா மாநிலங்களுக்கு இடையான முரண்பாடுகள், குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு இடையான முரண்பாடுகளும் மிக கூர்மை அடைந்து வருது மோடியுடைய காலத்துல. அது வந்து இப்ப நடந்த இந்த தாக்குதல்கள் பிரச்சனைகள் வந்து
மோடிக்கு ஏதாவது உள்ளூர் என்ன பொறுத்தவரை அது சரி வராது. இப்ப மக்கள் பொதுவாக தெற்குக்கும் சவுத் தமிழ் மக்களுக்கும் தெற்கன் தமிழ் என்று சொல்லப்படாது சவுத்ல இருக்கிற இந்த மக்களும் நான் மகாராஷ்டிரா இருந்து சேர்த்து கிடைக்கும் தெரியும். இவைகளுக்கும் நோத்துக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. இந்த சண்டை குறிச்சே உண்மையாகவே அவளுக்கு இந்த சண்டையில விட விருப்பம் இல்லை. ஆனால் இந்தியா என்ற ஒற்றுமையில நீண்ட கால பலன் தங்களை இருக்கின்றதை ஒத்துக்கொண்டு ஈடுபடுகிறார். இந்த ஈடுபாடு உள்பிரச்சனையில மறைக்க வேண்டி இல்லை. உள்பிரச்சனை அவையண்ட டெவலப்மெண்ட்ல பொறுத்தது அவையால் தங்களோட சட்டங்கள் திட்டங்களை பாவிச்சு தங்களுக்கு தேவையானதை இதுல இருந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு சமனா எடுக்கணும்ன்றதுல ஒரு அமைச்சகம் இல்லை. அதுதான் அப்ப நீங்க நக்கிறதில் பார்க்க. ஆனா அரசியல் அதுக்காக பிஜேபி தானே அது இதுல வச்சுக்கொண்டு அரசியல் மயப்படுத்தாதா? அதுல பெரிய எடுக்க படிக்க முடியாதா? செய்யும். இப்ப யாத்திரை ஆர்கனைஸ் பண்ணிக்க உலகம் எல்லாம் சவுத்ல தான் ஏன்னு சொன்னா அதை வச்சுக்கொண்டு கொஞ்சம் பில் பண்ணலாமா? எலெக்ஷன் வருது 2 வருஷத்துல. அப்ப இதுகள் நீங்கெல்லாம் கணிக்கணும். இது சனம் ஈடுபட மாட்டு. டெக்கன் பெல்லுக்கு கீழே இருக்கிற சனங்கள் மோக்கல் இமோஷனலி அள்ளுப்படுற காலம் முடிஞ்சு. தங்களுக்கு தாங்களே தீய வச்சு அதுக்காக கொள்றோம் இதுக்காக கொள்றோம் காலம் முடிஞ்சு. அவைகளுக்கு தங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியுமோ இப்ப சாகணும் தெரியும். இந்த நிலைமையால இப்ப நோத்துல இருக்கிறார்கள் இன்னும் அந்த நிலைமையில இருக்கணும். கனடாக்கள்ல அவங்க எல்லாரும் அப்படி சில குறிப்பிட்ட மக்கள் ஏன்னா அவையில் அந்த போர்டர் கிட்ட இருக்கிறதால பிரச்சனையாட்டு. நான் இந்த புள்ளியோட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ரவி. மேலும் தொடர்ந்து உரையாடுவோம் எதிர்காலம். வணக்கம்.